நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சொரக்காய் பாயாசம் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு சொரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதி பார்ட் தான் பண்ண போகிறேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு துணியில் கட்டி நல்லா ட்ரை ஆக்கி இந்த மாதிரி சொரக்காவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நான் நெய் ஊற்றி கொஞ்சம் தேவைப்பட்ட நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி இப்போ நம்ம ட்ரை பண்ண சொரக்காவை போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நான் கொதி வரும்போது இந்த சொரக்காவை போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். பால் கொதிக்க இந்த கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 ஏலக்காய் போட்டு கலரி விட்டுக்கோங்க. ஒரு கப் சுகர் போட்டு ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் போட்டு அதையும் கலரி விட்டுக்கோங்க. சொரக்காய் வேகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் குட்டீஸ் கிட்ட டேஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நானே தான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.